பள்ளி வாகனம் ஓட்டும் போது மாரடைப்பு ஏற்பட்ட போது இறப்பதற்கு முன் பள்ளி குழந்தைகளை வேன் ஓட்டுநர் காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் KPC நகரைச் சேர்ந்த 49 வயது சேமலையப்பன் அய்யனூர் அருகே உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். அதே வேனில் அவரது மனைவி லலிதா உதவியாளராக உள்ளார். இந்நிலையில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வேன் சென்று கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இருந்தபோதும் வேனை சாலையோரமாக ஒரு வழியாக நிறுத்திவிட்டு ஸ்டியரிங்கிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். மனைவியும் வேனில் இருந்த மாணவர்களும் கண்ணீர் விட்டு அழுதனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் நெஞ்சுவலியால் உயிரிழந்த தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரான சேமலையப்பன் தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட போதும் பள்ளி வாகனத்தில் இருந்த குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் பத்திரமாக நிறுத்திய பின்னர் உயிர் நீத்தார் என்ற செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனவே சேமலையப்பன் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.